யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென். இன்றைக்கு தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை உண்டு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறதாம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பண ஆசை விட்டு வெளியில் வாருங்கள். ஏனென்றால் இன்னைக்கு சீக்கிரமாய் நான் ஐஸ்வர்யன் ஆகணும், நான் பணக்காரனாக இருக்கணும், நான் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படி என்று நினைக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் வேதவாசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவான்களாக விரும்பவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுந்து போகிறார்கள். ஆமென். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஆமென். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். போதும் என்று சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை அசைப்பார். அல்லேலூயா. ஆமென். உங்களை உருவாக்குவார், உங்களை வழிநடத்துவார். எனக்கருமையான தேவஜனமே, போதும் என்ற மனதோடு கூட செயல்பட ஆரம்பியுங்கள். பணத்திற்கு பின்னாடி போவாதீங்க. ஆமென். பணம் பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். எனக்கருமையான தேவஜனமே, இருக்கிறது போதும் என்று எண்ணி சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை அனுமதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் வேதத்தில் ஒரு நல்ல ஆமென் உதாரணம் உண்டு. என்ன அப்படின்னா, யோசேப்பு என்பவன் ஒரு சிறுவன். ஆமென். பொறாமைப்பட்டு சகோதரர்களால் ஆமென் குழியில் தள்ளப்பட்டான். அது மட்டுமல்ல, 30 காசுக்கு அவன் விற்கப்பட்டான் என்பதை கூட நாம் வாசிக்கிறோம். எனக்கருமையான தேவஜனமே, பணம்தான் எனக்கு வேணும் என்ற அந்த உணர்வோடு ஆமென் பொறாமப்பட்டு அந்த மகனை ஆமென் விற்றுவிட்டார்கள். ஆமென். அவன் ஒன்று சொல்லவில்லை. அவன் செய்யாத குற்றத்திற்கு ஜெயிலுக்கும் போகிறான். ஆனாலும் அதன் பிறகு நடந்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, எகிப்துக்கு ஆமென் சோத்திரம் ஒரு பிரதான் மந்திரியாக அவன் நியமிக்கப்படுகிறான். எனக்கருமையான தேவஜனமே, யாரெல்லாம் குழியில் தள்ளி போட்டார்களோ, யாரெல்லாம் பணத்திற்காக விற்று கொடுத்தார்களோ அவர்களுக்கு பஞ்சம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு உண்ண ஆகாரம் இல்லை, யாரிடத்தில் போவோம் என்று தெரியவில்லை. அப்பொழுது எகிப்து தேசத்திற்கு வரும் பொழுது ஆமென் எவனை விற்றோமோ அவனே அங்கே ஆமென் சோத்திரம் அதிபதியாய் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எனக்கருமையான தேவஜனமே, அந்த யோசேப்பு, என்னை நீங்கள் குழியிலே தள்ளிவிட்டீர்கள், உங்களுக்கு உதவி செய்ய என்னால் முடியாது என்று சொல்லவில்லை. எனக்கருமையானவர்களே, அவன் சொன்னான், பயப்படாதீர்கள், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொன்னான். ஆமென். எனக்கருமையான தேவஜனமே, அந்த யோசேப்பு என்பவன் பணத்திற்கு பின்னாடி போகவில்லை, தேவனை சார்ந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். அந்த தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த தேவன் தான் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். இதை கேட்கிற நீங்களும் அப்படித்தான். பணத்திற்கு பின்னாடி போகாதீர்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதுவரைக்கும் அவர்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். இன்று முதல் இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்களானால் ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.